அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கில்லி மாப்பிள்ளை ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்காக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கில்லி மாப்பிள்ளை படத்தினுடைய அமுதா என்கின்ற ஒரு அம்மா கதாபாத்திரம். ஹீரோவுக்கு அம்மாங்க எப்போவுமே நமக்கு உயர்வு தான். ஆனால் அந்த அம்மாங்களுக்கு உயர்வு நம்ம அப்பா தான். அப்பாவினுடைய கௌரவம், அப்பாவினுடைய சுகதுக்கம், இது எல்லாம் தான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு கணவருக்காக வாழுகின்ற ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கில்லி மாப்பிள்ளையினுடைய அம்மா கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தில் சமீபத்தில் பைரிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. நல்ல வெற்றிகரமாக தமிழகத்தில் ஓடின இந்த படம் பரபரப்பாக பத்திரிகைகள் பாராட்டிய படம். பத்திரிகைகள் எல்லாமே அந்த படத்தை பாராட்டும்போது மிக முக்கியமாக அதில் நடித்த விஜய்சேகர் அவங்கள தான் ரொம்ப வெகுவாக பாராட்டினாங்க. போஸ்டரில் கூட அவங்களுடைய புகைப்படத்தை தான் முன்னிலைப்படுத்தி போட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஏற்ற அந்த அம்மா கதாபாத்திரம் தான். அவங்கள எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ண போயிருந்தேன். அப்போது அவங்களுடைய நடிப்பு பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். ஒரு சட்டை பிடிச்சி தன்னுடைய கணவனை ஒரு கேள்வி கேட்குற ஒரு சீனில் அவங்க பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அங்கே சுற்றி இருந்த ஆடியன்ஸ் அத்தனை பேருமே அழுதாங்க. அதில் நானும் ஒருத்தன். அப்பத்துலேருந்தே அவங்க என்னுடைய மைண்ட்லேயே இருந்தாங்க, விலகவே இல்லை. இந்த கில்லி மாப்பிள்ளை படம் நான் எழுதும்போது, கதையை எழுதும்போது, ஒரு அம்மா கதாபாத்திரத்தை நான் வடிவமைக்கும் போது எனக்கு அவங்க தான் முதல்ல ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்க இதில் நடிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு கூப்பிட்டு கதை சொல்லி நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனைவி தன்னுடைய மகளுடைய ஆசைகள் எத்தனை இருந்தாலும் கூட அப்பா சொல்கிறத கேளுண்டா அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதே போல் ஒரு கட்டத்தில் தன்னுடைய உறவு அனாதையாக்கப்படுகிறது என்கின்ற போது கொதித்தெழுந்து தன்னுடைய கணவனையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். மாறாப்ப போட்டு கூட என் மனசை மறைக்காமல் வாழ்ந்ததுக்கு நீ என்கிட்ட எதையெல்லாம் மறைச்சிருக்க, உன் கூட 50 வருஷம் வாழ்ந்தது போதும், எஞ்சி இருக்கிற காலம் என் பேர குழந்தைகளோடு வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு கணவனையே விட்டு விலகக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தில் விஜய்சேகர் அம்மா நடிக்கும்போது அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே அழுதாங்க. இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் நான் பல முறை பார்த்துட்ருக்கேன். நான் எடிட்டிங்கில் பார்க்குறேன், ஷூட்டில் பார்த்தேன். ஷூட்டில் எல்லாருமே அழுதாங்க. சரி, அது ஒரு எமோஷ்னல், பட் எல்லாருமே அந்த டயலாக்குக்கும் அந்த அம்மா பர்ஃபார்மன்ஸ்க்கு அழுகுறாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் எடிட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் பண்ணிவிட்டு ஆர்ஆர் பண்ணோம்.
டப்பிங்கில் பார்த்தேன், ஃபீல் ஆகலை. ஆர்ஆர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கும்போது என்னை அறியாமல் நான் ஒரு டைரக்டருங்கிறதே மறந்து என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்போ நினச்சேன், இந்த கதாபாத்திரம் நம்ம படத்துக்கு மிகப்பெரிய பலம், வெற்றிக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அது நடக்க போகுது. நான் எப்படி ஃபீல் பண்ணனோ அதே மாதிரி நீங்கள்லாம் விஜயசேகர் அம்மாவனுடைய அந்த அமுதாங்கிற கதாபாத்திரத்தை திரையரங்குக்கு வந்து பார்த்து ஃபீல் பண்ணுவீங்க. நிச்சயமாக அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களுடைய நடிப்புக்காகவே இதை மீண்டும் ஒரு முறை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. மீண்டும் அடுத்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.